Hello guys, welcome to Mastery by Learning YouTube channel. இந்த வீடியோல chi-square distributionல ஒரு problem பார்க்கலாம். A set of 5 identical coin is tossed 320 times and the number of heads appearing each time is recorded. 5 identical coin எடுத்துக்கறாங்க. அது 320 time toss பண்ணும்போது எத்தனை தடவை head வருதோ அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அந்த क्वेश्चनல. Just பாத்துக்கோங்க. Number of heads frequencies கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ அப்படின்றத எத்தனை லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்கணும் லாஸ்ட்டில். எப்பயுமே chi-square டிஸ்ட்ரிபியூஷனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க chi-square டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் வரும்போது கொஷின்லேயே இட் ஃபிட்ஸ் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொஷின்லேயும் சொல்லிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி காயின் கொஷினில் இல்லை வேறு ஏதாவது கொஷின்ஸில் வந்து பார்த்தா கொடுக்காமலே இருப்பாங்க. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம அடுத்து chi டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம போட முடியும். ஸோ n காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் p ஆஃப் எக்ஸ் q n மைனஸ் எக்ஸ் இதுதான் ஃபார்முலா, நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இந்த என்னன்றது பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ரெஃபர் பண்ணோம். ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே கன்ஃபியூஸ் ஆனாலும் இந்த ஹெட்டில் லாஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், அந்த வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த n இருக்கிற இடத்துல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ்ன்ற இடத்துல என்ன போடணும்னா அந்த ஹெட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து எக்ஸ். 0 1 2 3 4 5 ஒன்று ஒன்றுக்கும் நம்ம கண்டுபிடிப்போம், பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி லாஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 5 காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் p ஆஃப் எக்ஸ் அண்ட் q 5 மைனஸ் எக்ஸ். இப்போது ஹைப்போதைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டர் அப்படி தான். ஹைப்போதைசிஸ் வந்து ஒன்று காயின்ஸ் நமக்கு விழலாம் இல்லை விழாமலையும் போகலாம். ஸோ ரெண்டு ஹைப்போதைசிஸ் எப்படி வேணாலும் இருக்கும், ஹெட் விழும் இல்லை விழாமலும் இருக்கலாம். அதுதான் H0 ஃபஸ்ட் எழுதிக்கணும். காயின்ஸ் ஆர் அன்பயாஸ்ட், H1ல் காயின்ஸ் ஆர் பயாஸ்ட். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து P. இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டரில் பார்த்துருப்பீங்க. சம் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் வந்திருக்கோம் இந்த ஈக்குவேஷன். இதை வச்சு தான் நம்ம P வேல்யூவும் Q வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வந்துட்டால் போதும். ஜஸ்ட் இது 1/2ன்ற மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா chi-square டிஸ்ட்ரிபியூஷனில் PQ வந்து 1/2 தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா செம்ஸ்லையும். இப்போது இது 1/2 வந்ததுக்கான ரீசன் வந்து ஜஸ்ட் காமன் தான். இப்போது எந்த ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணால் 1 வரும்னு பார்க்கணும். ஸோ ரெண்டு 1/2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1 வரும். ஸோ அதை தான் இங்கே இப்படி சிம்போலிக்காக எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு P is equal to 1/2 அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு அந்த Q வேல்யூவும் கிடச்சிரும். புரியுதுங்களா? இதை எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு Q is equal to 1. இந்த 1/2 இந்த சைட் மைனஸில் ஆகிடும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/2. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. P கண்டுபிடிச்சாச்சு, Q கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போது மெயின் சம்முக்கு போகலாம். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியணும்னு எழுதியிருக்கேன். n இப்போது இங்கே புதுசாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். கேபிட்டல் N P ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூனா 0 1 2 3 4 5. நமக்கு இந்த சம்மில் இங்கே கொடுத்து நான் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுதான். இப்போது ஃபஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் போட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் நான் 0 போட்டிருக்கேன் தெரியுங்களா. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 நமக்கு 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்கு, அதை எழுதணும். இந்த இடத்துல இந்த கேபிட்டல் N அப்படின்றது எத்தனை டைம்ஸ் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எத்தனை ஃபேமிலி, சில கொஷின்லலாம் ஃபேமிலிஸ் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, 1000 ஃபேமிலிஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும் இந்த chi-square டிஸ்ட்ரிபியூஷன்லேயே. மோஸ்ட்லி டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் ரெஃபர் பண்ணுது அதுதான் வந்துட்டு கேபிட்டல் N. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு 0 போட்டிருக்கோம். தென் அந்த காம்பினேஷன் ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா, நம்ம இந்த சைடு இங்கே போட்டிருக்கோம்ல காம்பினேஷன் ஃபார்முலா பைனாமியல் எக்ஸ்பான்ஷனில், அதை இங்கே எழுக்கணும். 5 காம்பினேஷன் ஆஃப் 0 1/2. 1/2ன்றது Pயோட வேல்யூ, இது Qவோட வேல்யூ. ஓகேங்களா? P ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குமா, எக்ஸில் நம்ம 0 போட்டிருக்கோம். Qவில் n மைனஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ n அப்படின்றது வந்துட்டு 5 மைனஸ் எக்ஸ் வந்து 0. இது உங்களுக்கு பார்த்தாலே புரியுதுன்னு நினைக்கிறேன். 1/2 0 1/2 5 மைனஸ் ஜஸ்ட் அந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேங்க. இந்த இருக்குது இல்லைங்களா, எக்ஸில் வந்துட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன வருமோ அதை எடுத்து இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, அதே மாதிரி தாங்க இங்கே 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸில் வந்துட்டு 1 சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே கண்டினியூவாக ப்ளஸ்ன்னு போட்டு அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 3 4 5 எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு எப்படி வந்து ஈஸியாக, இப்போ இதை பார்த்தோன்னே பெருசாக இருக்குன்னு பயப்பட வேணாம். இது எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரணும், எப்படி உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுன்றதில் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து
இந்த காம்பினேஷன்ஸை சால்வ் பண்ணணும். ஆக்சுவலாக உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து உங்களுக்கு கேல்சி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கேல்சியை வச்சு இதை டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. 5 காம்பினேஷன் ஆஃப் 0. ஜஸ்ட் இது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கேல்சி இல்லாமலையும் இது எப்படி போடலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இது நான் கொடுத்துருக்கேன். எப்பயுமே ஒரு காம்பினேஷனுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோர் ஆர் ஹோல் ஃபேக்டோரியல். ஸோ என்னன்றது இங்கே இருக்கிறது, கீழே இருக்கிறது தான் வந்துட்டு ஆர். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு 0 ஃபேக்டோரியல் 5 மைனஸ் 0 கொடுத்துருக்கோம். ஃபேக்டோரியல்னால் எப்படி எழுதுவோம்? 5 4 3 2 1 அது மாதிரி ரிவர்ஸில் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க 0 ஃபேக்டோரியல் 0, பட் 0 ஃபேக்டோரியல் வந்துட்டு 1. இது நிறைய பேர் காமனாக மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே பண்ணணும். நான் ஒரு 2த்துக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா இன்கேஸ் உங்கள்கிட்ட கேல்சி இல்லைனாலும் இது உங்களுக்கு போட தெரியணும், அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போது இதை கேல்சிலேயே போடுவாங்க. ஸோ அதையும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்படின்னு. 5 இதோ இருக்குது பாருங்கள், காம்பினேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கேல்சியில். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. C0 ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா 1. ஓகேவா? அந்த 1 இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இன்டூ நெக்ஸ்ட் வந்து 1/2 எனிதிங் பவர் 0 வந்துட்டு 1. நெக்ஸ்ட்டு 1/2 5ன்னு இருக்கா, அந்த 1/2 5 அப்படியே எழுதிக்கோங்க. எதுவும் கேன்சலோ இல்லை மல்டிப்ளையோ பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், சொன்னீங்களா டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 5. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இதை அதே மாதிரி சால்வ் பண்ணுங்கள். 5 அதே மாதிரி காம்பினேஷன் சிம்பிள் 1 ஈக்குவல் டு உங்களுக்கு 5 கிடச்சிருக்கும். 5 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 ஹோல் 5 மைனஸ் 1 4. இதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டுபிடிங்க. நான் கண்டுபிடிச்சி இங்கே பின்னால் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 320 ஃபஸ்ட்டு வந்து இந்த நியூமரேட்டர்ஸ், அதாவது இந்த பவரில் இருக்கிற தவிர மீதி இருக்கிற வேல்யூஸ்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். 1 × 1 1 அந்த பவர் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே 5. இந்த 1/2 விட்டுருங்க, நான் ஏன் ரீசன் சொல்கிறேன். 5 10 அதுக்கப்புறம் 10 5 1 இதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 1/2 பாருங்களேன். ஃபஸ்ட் ஒனுக்கு 5 இருக்கா, நெக்ஸ்ட் ஒனுக்கு 4 இருக்குது. வேல்யூ காமனாக இருந்து மல்டிப்பிளில் பவர் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். நமக்கு அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது, கரெக்டுங்களா? வேல்யூ சேமாக இருந்து மல்டிப்பிள் இருக்கும்போது மேலே இருக்கிற இந்த பவர்ஸை நம்ம ஆட் பண்ணி என்னவா எழுதலாம்? 1/2 ஹோல் 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு அது கன்ஃபியூஸ்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா 5 1/2 ஹோல் 5 இருக்குங்களா? இப்போது 1 வந்து 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே 2/5 அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது தான் ஈக்குவல் டு 5 / 2/5 இப்படி எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போது எப்படி நம்ம இங்கே எழுதியிருக்கோன்னு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி எல்லாமே எழுதிக்கோங்க. இங்கேயும் பாருங்கள், இந்த பவர் இங்கே வேல்யூ சேமாக இருக்கா, பவரை ப்ளஸ் பண்ணுங்கள். 3 + 2 5. அதே மாதிரி எல்லாத்துக்கும் காமனாக நம்ம 2/5 எழுதிக்கோங்க. சரிங்களா? மேலே இருக்கிற நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த 2/5 இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே காமன் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் அப்படி டிவைட் பண்ணுங்கள். எந்த ஒரு சேஞ்சஸ் கொடுக்காம கேல்சியில் அப்படியே டிவைட் பண்ணிங்களாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். லைக் பார்த்தீங்கன்னா 320 டிவைட் பை 2/5 10. பார்த்தீங்களா? 10 வந்திருக்கு. ஸோ 10. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் 2 × 2 × பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட் எல்லாத்தையும் இந்த காமனாக எடுத்து போட்டு 1/2 இருக்கிற வேல்யூ ஒரு பவர் சேமே ப்ளஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2/5 எல்லாத்தையும் காமனாக வெளில எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் 1 + 5 + மேலே இருக்கிற நியூமரேட்டர்ஸ்லாம் இருக்கட்டும். இதை அப்படியே ப்ளஸ் பண்ணக்கூடாது. இது ஆக்சுவலாக வெயிட் பண்ணுங்கள். 10 அந்த வேல்யூஸ் இருக்கா, வெளியில் இருக்கிற 10ஐயும் உள்ளே கொண்டு வந்துடணும். லாஸ்ட்டாக நமக்கு இந்த மாதிரி இருக்குங்க. இதுதான் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இந்த தியரியில் அதான் மென்ஷன் பண்ணியிருக்கு. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸஸ் இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா?
அந்த ஸ்டெப்ஸ் தான் இது. இப்போ மெயினானது இது வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று போட்டுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஹெட்ஸு இது வந்து அப்சர்வ்ட், எக்ஸ்பெக்டட். அப்சர்வ்ட் அப்படின்றது கொஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். கொஷனில் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த வேல்யூஸ் தான் வந்துட்டு அப்சர்வ்டு. ஓகே, நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்சர்வ்டு, இதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி. எக்ஸ்பெக்டட் நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, 10, 50, 100, 100, 50, 10, அதை தான் வந்துட்டு இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், அதை அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 4 4 16, 5 5 25, அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட ஃபைனலையும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்குங்க இல்லையா அப்சர்வ்டு மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர், அதோடைய ஃபைனலையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதோட ஸ்டெப்ஸ் ஓவர் ஃபார் கேல்குலேஷன்ஸ். இங்கே கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இதுதான், அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா, இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள், சில பேர் வந்து ஹோலாக ஸ்கொயர் போட்டுருப்பீங்க. ஸோ மேலே இருக்கிற நியூமரேட்டருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கொயர் இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு கை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்டெப்பை நம்ம ஆல்ரெடி இந்த டேபிளில் போட்டிருக்கோமான்னு பாருங்கள். அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதோட ஃபைனல் இருக்கிறதே எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டட்க்கும் லாஸ்ட்டாக நம்ம போட்டிருப்போம். ஸோ 7 10 டிவைட் பை 320 இப்படி எழுதிக்கோங்க. இப்போ கை ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகேங்களா, இதில் இன்னொரு ஒரு ஸ்டெப் இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க 5% ஆஃப் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நமக்கு கிடைச்ச வேல்யூ. இந்த வேல்யூ நமக்கு எப்படி வந்ததுன்னா, கை ஸ்கொயர் டேபிள் வந்து இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே. அந்த டேபிளில் நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. v is equal to n minus 1. இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இது ஒன்று மாறிச்சுன்னா நம்ம ஃபைனல் ஆன்சரே போயிடும். v is equal to n minus 1ல் n வந்துட்டு 6 போட்டிருக்காங்க. இது எந்த n? நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரு n வந்திருக்கும். அந்த n வந்துட்டு நம்பர் ஆஃப் டோட்டல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே உங்களுக்கு 6 இருக்குது. கரெக்டுங்களா? இந்த வேல்யூ இங்கே இருக்கிற டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு n எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டேபிள் போயிடுங்க. டேபிளில் இந்த லாஸ்ட்டில் அப்சர்வ்டு மைனஸ் எக்ஸ்பெக்டடில் எத்தனை வேல்யூஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 இருக்கா? அந்த 6 தான் வந்துட்டு இங்கே இருக்கணும். இன்கேஸ் சில சம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே 4 தான் இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சம்ஸ் கொஞ்சம் வேரி ஆகும், இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறதும். ஸோ எப்பவுமே நீங்கள் இந்த லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்துக்கோங்க. எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 சில இதில் 4 இருக்கும். ஸோ இப்போ இந்த சம்முக்கு எப்பயுமே நீங்கள் டிகிரி ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன போடணும் தெரியல அப்படின்னா, இந்த O மைனஸ் இ கீழே எத்தனை வேல்யூஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 1 2 3 4 5 6 6 இருக்கா? ஸோ அந்த 6 எழுதிருங்க. 6 minus 1 5. இப்போது அந்த டேபிளில் 5க்கு இந்த சைடு, அதாவது ரோ வைஸில் 5ம் மேலே வந்து 0.05க்கு கரெக்டாக கீழே இந்த வேல்யூ ப்ரெசென்ட் இருக்கும். அந்த டேபிளை ரெஃபர் பண்ணுங்கள் இந்த ஸ்டெப்புக்கு. ஓகேவா? ஸோ டேபிளை ரெஃபர் பண்ணி இதை போட்டுருங்க. போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம கன்க்ளூஷன் எப்படி பண்ணணும்னா, நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூஸை விட டேபிள் வேல்யூஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா H0 வந்து அக்செப்டட். ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிச்சது 2.2 தான். பட் டேபிள் வேல்யூ நமக்கு 11 வந்திருக்கு. ஸோ டேபிள் வேல்யூ தான் நமக்கு எப்பவுமே அதிகமாக இருக்கணும். அது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அதிகமாக இருக்குன்ற இங்கே நம்ம இப்படி எழுதிட்டு H0 இஸ் அக்செப்டட் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அவ்வளோதாங்க இந்த சம்மு. இது கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ சொல்லி கொடுத்தது. எதனா டவுட்னா கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி சில டிஃப்ரெண்ட் சம்ஸ் இருக்குது. நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, இங்கே 6லேருந்து 4 கூட மாறும். எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னால் கேளுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ உங்களுக்கு வேறு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் டவுட் இருக்குது, இல்லை வேறு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும் தெரியணும்னு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் இதில் போடுவேன். So thank you guys. Thank you for your support. Please like, share and subscribe our channel. Thank you.